ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நிலா பர்த்டேன்னு சொல்லிட்டு நிலா, சோழன், பல்லவன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோவிலுக்கு போய் அங்கே வந்து பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து சோழனும் நிலாவும் தனியாக பேசட்டும்னு சொல்லிட்டு பல்லவன் நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு வெளியே போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் பல்லவன் பார்த்திங்க அப்படின்னா போவிடாமல் நிலா வந்து தடுத்துருவாங்க. கோவிலுக்கு வந்து என்ன உனக்கு ஃபோன், இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு பல்லவனை உட்கார வச்சுருவாங்க. உடனே சோழன் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வேறு பிளான் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே வந்து சோழன் வருவார். எதுக்குங்க இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த வேண்டுதெல்லாம் எதுக்குங்க வச்சுங்க, என்னங்க வேண்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிக்கிறேன். என்னதான் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சாலும் உங்கள் அம்மா அப்பா பேசணும் அப்படிங்கிற ஆசை உங்கள் மனசில் இருக்குது, அதனால தான் உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்வார். எதுக்குங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறீங்க, நான் உங்களை கேட்டேன்னா அவங்க கூட பேசினா என்ன பேசாட்டி என்ன, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரிங்க எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, நான் அவசரமாக போகணுன்னு சொல்லிட்டு நீலா கிளம்பிடுறாங்க. ஐயோ பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இவ பாட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தீங்கன்னா நிலா போனோன்னே எந்திரிச்சிட்டாரு. உடனே பல்லவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் நீ எல்லாத்தையுமே கெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோழனை வந்து திட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.